தலையில பேணுதான் இருக்குதே ஒழிய பறக்கத்தெல்லாம் இன்னைக்கு யார்த்தையும் என்ன செய்யறது இல்லை, இருக்கிறதே இல்லை. முன்னோர்களிடத்தில் எவ்வளவு பறக்கத்தான வாழ்க்கை இருந்தது தெரியுமா? கொஞ்சம் சம்பாதிச்சாலும் ஒரு சிறு வீட்டில் எல்லாம் கூட்டு குடும்பத்தோடு ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்தோம். அதுல அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருந்தான். ஏன்? பேணுதலான வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட பேணுதல் இருக்கா? மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமா? மார்க்கம் தெரியுதா? முதல்ல வேதனையா இருக்கு இன்னைக்கு சமூகத்துல. ஒரு ஆள் இன்னைக்கு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு, ஒரு ஆள் குடி, பயங்கரமான குடி, குடிச்சிட்டு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு ரொட்டி தாங்க 2 ரொட்டி அப்படின்னு. என்ன வேணும்? சிக்கன் 65 ஹலாலா அப்படின்னு கேட்க. என்னது? இவன் நீ குடிச்சிட்டு வந்திருக்கதே ஹராம், இப்போ உனக்கு கோழியில தான் ஹலால் தேவையா? கோழி ஹலாலான்னு கேட்கிறான். இப்போ மார்க்கம் என்றால் என்னங்கிறது இவனுக்கு என்ன செய்யறது தெரியாமல் சமூகத்தில் சிலர்கள் உரண்டு கொண்டு என்ன செய்கிறாங்க, உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அப்ப மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குது? அப்ப பேணுதலான வாழ்க்கை இருப்பவர்களிடம் என்ன செய்யறான்? அந்த பறக்கத்தை வச்சிருக்கிறான். ஒரு நேரத்துலங்க நம் தாய்மார்கள், நம் முன்னோர்களின் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பெரும் கடுமையான வேலை, வீட்டுல துவைக்கிறதா இருந்தா ஒரு கல்லுல போட்டு என்ன செய்வாங்க, துவைப்பாங்க. ஒரு மாவு அரைக்கிறதா இருந்தா அந்த மாவு இப்படி அரைக்கிறது இருக்கும் இல்லையா? ஒரு மல்லிகை ஜாமான் அரைக்கிறதா இருந்தா அம்மியில அரைப்பாங்க. இன்னைக்கான தலைமுறைக்கு அம்மினாலே மியூசியத்துலதான் போய் போட்டு காட்டணும் போல. மியூசியத்துலதான் அம்மிங்கிறத இன்னைக்கு தலைமுறைக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறோம் இல்லையா? வேதனையா இருக்கு. என்னண்டா இன்னைக்கான பிள்ளைய அம்மிகளை தூக்குறான்னா 3 நாள் ஆஸ்பத்திரியில வச்சிருக்கணும் பிள்ளைய. என்னது? 3 நாள் ஆஸ்பத்திரியில வைக்க வேண்டியதா இருக்குது இல்லையா? ஆனா இவ்வளவு வேலைகளை நம் தாய்மார்கள் செஞ்சாங்க. இந்த வேலையை செஞ்சுட்டும் மகரிப் நேரத்துல குரானை ஓதுவாங்க, வாக்கியா ஓதுவாங்க, இஷாக்கு பிறகு தபாரக்கு ஓதுவாங்க. இதுக்கு மத்தியில் ஐவேளை தொழுகையை சரியாக செய்தார்கள். அதிகாலையில் சீக்கிரமாக என்ன செய்தார்கள்? எழுது குரானை ஓதக்கூடிய ஒரு தலைமுறைகளை நம் முன்னோர்களை பார்த்தோம். அப்படி சுபுவுக்கு பள்ளியாசலுக்கு எழுது வருகிற பொழுது ஒவ்வொரு வீட்லயும் லைட் எரியும். குரான் ஓதுற சத்தங்களை நம் முன்னோர்களின் வாழ்க்கையை பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு எங்க எல்லா வேலையும் சுருக்கமா முடிஞ்சிருது. ஒரு அரைக்கணுமா, மிக்சியில புட்டிட்டா போதும், எத்தனை நேரத்துல அரைஞ்சிருது. துணி துவைக்கணுமா, மிஷினுக்குள்ள தூக்கி வாஷ் மிஷின்ல போட்டு அதுக்குள்ள பொடியை போட்டு எல்லாம் துவச்சி ஊச்சி என்ன செஞ்சிருது, வெளியே தந்துருது. எல்லா வேலையும் சீக்கிரமா என்ன செய்து முடியுது. எப்பா குரான் ஓதுனியா, தொலை வந்தியா அப்படின்னு கேட்டா நேரமே இல்லை. சாப்பாடாக்க வேண்டிய வேலை இருந்துச்சு, துணி துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. இப்ப எவ்வளவு காரணங்கள் சொன்ன முன்னோர்கள் எல்லா வேலையும் மிக சிறப்பாக செய்து அல்லாவிற்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளையும் சரியாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? அப்ப வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அல்லாவின் பரக்கத்தை விட்டு தவிர்ந்து வாழ்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? நம்மளிடத்திலே ஒரு இஃபத் இல்லாமல் போய்விட்டது, மார்க்கத்தின் பேணுதல் இல்லாமல் போய்விட்டது. ஏதோ அடிப்படையில வாழணும்னு இன்னைக்கு என்ன செய்யலாம், இஸ்லாமிய சமுதாயம் வாழ துவங்கி விட்டது என்பது வேதனையாக இருக்கிறது.